கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த 31ஆம் நாள் சனிக்கிழமையின் காலை வேளையிலே இந்த காணொளி ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவே, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையை ஆண்டவர் நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். அப்படியே நீ மறைத்து நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம் ராஜா. இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும் அடையனையும் சாரை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற ஆண்டவரை மக்களுக்கெல்லாம் உடைய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். மரித்து உயிர் திறந்த இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 616வது பாடலாகிய எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடும். 616. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாதரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாதரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும்
நம்முடைய தாய் தந்தையாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 37 1 முதல் 10. இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக பழைய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் ஆவிக்குரிய காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றதாகவும் இருக்கிறது. இங்கே எசேக்கியேல் என்று நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசாரியனாக இஸ்ரவேலில் அவர் இருக்கிறார். அங்கிருந்து அவரை பாபிலோனிய தேசத்திற்கு நாடு கடத்தி செல்கிறார்கள். அப்போது அங்கே அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. கடவுளுடைய ஊழியத்தை, அதாவது துன்புறுகிற தீர்க்கனாக இவரும் ஒரு கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில், மக்கள் துன்பத்தில், இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருந்தபோது இவரும் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். இவருடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது இந்த புத்தகம் 586 BCயில் எருசலேம் மக்கள் பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சராலே சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்க முடிகின்றது. சிறையிருப்பில் எழுதப்பட்டது. அப்போது இஸ்ரவேல் மக்கள் வீழ்ந்து போனதாக நம்ம பார்க்கிறோம். அவர்கள் மீண்டும் எழுந்து கட்டுவதற்காக கடவுள் இந்த எசேக்கியேலை பயன்படுத்தினார். அவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை சொல்ல பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் எசேக்கியேலுடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய ஊழியம் மிக முக்கியமாக இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்தது. ஏன்னா அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் போய் அந்த மக்களாக கலந்து திருமணம் செய்து கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்து கொண்டார்கள், சிலை வழிபாடுகளை செய்தார்கள், விபச்சார வேசித்தனம் செய்தார்கள். இவைகளை கண்டிக்கின்ற ஒரு தீர்க்கராக இருக்கின்றார். இஸ்ரவேல் சின்ஸ் ஐடலட்ரி அண்ட் ரெபெல்லியன் அகென்ஸ்ட் காட் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, தேசத்திற்கு விரோதமாகவும் அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கின்றார். சுற்றில் இருக்கின்ற பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாகவும் பாபிலோன் தேசத்திற்கு சுற்றில் இருக்கின்ற நாட்டு மக்களுக்கும் அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான தீம்ஸ் என்னன்னாக்கா, கடவுள் ஆளுகை செய்கின்றவர். காட் இஸ் sovereignty, இல்லையா? God is control over all the nations and the historical events. வரலாற்று நிகழ்வுகளை, எல்லா தேசத்தையும் தம்முடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும். ரெண்டாவது, the judgment and restoration, நியாய தீர்ப்பையும் அதே நேரத்தில் மீட்டுருவாக்கத்தையும் அவர் இங்கே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களை ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் விடுதலையை சொல்கிறாரு, திரும்ப கட்டுதலையை கூட சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லைஃப், பியூரிட்டி, இல்லை தூய்மையான வாழ்வை, ஹோலினஸ், ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட் என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இந்த முக்கியமான அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு அதிகாரம். ஆண்டவருடைய ஆவியானவரை பற்றிய ஒரு அதிகாரமாக இது அமைந்திருக்கிறது. த வேலி ஆஃப் த ட்ரை போன்ஸ், த வேலி ஆஃப் த ட்ரை போன்ஸ். ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, அது உமக்கே தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்பில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை இனி அவ்வளோதானா, இனி நம்ம மீண்டும் சொந்த தேசத்திற்கு போக முடியாதா, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போக முடியாதா, என் மனைவி மக்களோடு கொஞ்சம் குழாவ முடியாதா, என் சொந்த வீட்டிலே மகிழ்ச்சியோடு நான் உறங்க முடியாதா என்ற எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, துக்கங்களோடு இருந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் கூட சோர்ந்து போய் இருக்கிறோம், சத்துவம் இல்லாத இருக்கிறோம், பலவீனமாய் நம்ம இருக்கிறோம், இல்லையா? ஏன்னா
எனக்கு அடுத்த நம்பிக்கை என்னன்னு தெரியாது. வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறேன்? நான் நட்டாற்றில் இருக்கிறேன் ஐயா, என்னை எல்லாரும் நட்டாற்றில் விட்டார். நாம் துணையென 5 வரை சொன்னவரெல்லாம் நட்டாற்றில் விட்டு போய்விட்டார்களே. தந்தையின் அன்பு தனிந்தே போய்விடும், மனைவியின் அன்பு மறைந்தே போய்விடும், நண்பனின் அன்பு நகைத்தே போய்விடும், என்றென்றும் மாறாதது நம்முடைய இயேசுவின் தூய அன்பு என்று நம்முடைய சீர்காழி இயேசு பிரகாசம் மிக அழகாய் பாடி இருக்கிறாரு இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம் சோர்ந்து போய் பலவீனமாய் தோண்டு போய் நம் நிர்கதியாய் நிற்கிற நேரத்தில், நம்பிக்கையற்று இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மகனே மகளே கவலைப்படாதே. உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் பூஜ்யமாக இருக்கிறதா? நான் பக்கத்தில் ஒரு 1 போட்டு அதை 10 ஆக்கிடுவேன் இல்லையா? இன்னும் பக்கத்தில் சைபர் போட்டுனா 100 ஆகிடும். அப்போ ஆண்டவர் பூஜ்யமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அது மிகுந்த உயர்வாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நீங்கள் கூட பல விஷயத்தினால சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு காரணமாக நிறைய பெற்றோர்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். +2 முடிச்சுட்டாங்க, அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை. இன்றைக்கி பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமா நர்சிங் எல்லாமே 1.5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே போய்கொண்டிருக்கிறது. அப்போது எங்கே போனாலும் பணம் தேவைப்படுகிறது. பணம் அவர்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏழை எளிய மக்கள் அவதிப்படுறாங்க. சில பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கூட ஒரு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. புக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாது, உடைய வாழ்வில் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், உடைய வாழ்க்கையில் நான் உதவிகளை செய்ய போகிறேன் என்று சொல்ல. அதுபோல் தான் இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கையற்று அவர்கள் இனி அவ்வளோதான், உலர்ந்த எலும்புகள் போய் என்ன உயிர் பெற்று வந்து சண்டை போடுமா என்ன? இல்லையே, அவ்வளோதான். உலர்ந்த எலும்பு உலர்ந்து போய் தான் காய்ந்து போன எலும்பு, தீய்ந்து போன எலும்பு இல்லையா? அப்படிப்பட்ட எலும்புகளுக்கு ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்து உயிரடை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரால் எல்லாம் முடியும் இல்லையா? தலைவராகி ஆண்டவர் கூறுவது, இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள்ள உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நான் உங்களை நரம்பினால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். ரொம்ப அழகாக சொல்றார் பார். உங்களுக்கு நான் தோல் தருவேன், நரம்பு தருவேன், சதை தருவேன், கடைசியாக ஒரு உருவமாக வந்த பிறகு உயிர் மூச்சு கொடுப்பேன். அப்போ நீங்கள் சேனையாக எழுந்து நின்று நீங்கள் போரிட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுங்கள். அப்போது நம்பிக்கையற்று இருக்கிற சூழ்நிலை நம்பிக்கை ஆண்டவர் தருகிறார். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது, ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது, ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல் என்றார். தலைவராக ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சு வா, நீ வந்து கொலை உண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவார்கள். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் உயிர் மூச்சு கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வாக்குதத்தம், அவருடைய வாக்கு அவர்களை உயிரடைய செய்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போய் தோற்று போய் இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களின் வழியாக ஆண்டவருடைய வாக்கு உங்ககிட்ட வருது. அவருடைய உயிர் மூச்சு உங்ககிட்ட வருகிறது. நீங்கள் உயிர் பெற்று எழுந்து காலூன்றி நிற்பீர்கள். பெரிய சேனையாய் நிற்க போறீங்க. உடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உடைய வாழ்க்கை இந்த புதிய மாதம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகுது. இது புதிய மாதத்திற்கான வாக்குதத்த வசனமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். அதான் இங்க பார்க்கிறோம், the restoration and the renewal, God's promise to the people of Israel and renewal என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய ஒரு மிகப்பெரிய வல்லமை, அவருடைய பங்களிப்பு இதில் முக்கியமாக இருக்கு. என்ன இல்லையா? த ஸ்பிரிட் பிரிங்கிங் லைஃப் அண்ட் ரெஸ்டோரேஷன், வாழ்வை கொடுக்கின்றதாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறப்போ காட்ஸ் சாவரனிட்டி, கடவுளுடைய ஆளுமையை நம்ம பார்க்கிறோம். தானியேல் 4:25 பார்க்கிறோம், கடவுளுடைய ஆளுமை எல்லா தேசங்களுக்கும் இருக்கிறது. சங்கீதம் 103:19 பார்க்கிறோம், கடவுள் எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஆளுகை செய்கின்றவர்.
ஏசாயா 46:9-10 பார்க்குறோம். கடவுளுடைய திட்டங்கள் வேறு, மனிதனுடைய திட்டங்கள் வேறு. மனிதன் என்ன நினைச்சான், அவ்வளோதான், இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயாச்சு, இனி எதுவும் நடக்காது என்று எசேக்கியேல் நினைத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை எசேக்கியேலே, நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் உயிர் பெற்று எழுந்து வந்து பெரிய சேனையா நின்று போர் தொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம அடுத்து வர 11-14 வசனங்களில் நம்ம தான் பார்க்கிறோம். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டாரே அனைவரும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்வார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவரிடம் சொல், தலைவராக ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையிலே நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவி உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டுக்கு குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை, புது தேசத்தை, புது ஆசீர்வாதத்தை, புது நம்பிக்கையை கொடுக்கிறார். அதான் பார்க்குறோம், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன். முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு, அதனால் அவங்க உலர்ந்து போயிட்டாங்க. திருப்பி புது வாழ்வையை கொடுக்கிறார். எரேமியா 25:1-38 நம்ம அதை பார்க்குறோம். ஏசாயா 40:1-11 பார்க்குறோம். தன் மக்களுக்காக ஆண்டவர் இங்கே அவதிப்படுகிறார். என்னன்னு சொல்றாருன்னா, என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-22 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் புதிய மனிதர்களாக, இதோ பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதான புதிய வானம் புதிய பூமியை நான் உங்களுக்கு தருகிறேன். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக நெருங்கி வர வேண்டும். லேவியராக 20:26 நம்ம பார்க்கணும். ஆண்டவரோட நம்ம இணைந்திருக்கணும், உலகத்தை விட்டுறணும். சங்கீதம் 119:9 தான் பார்க்குறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கணும். 1 பேதுரு 1:15-16 ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிற, அசுத்தத்திற்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே ஊழியத்தை பற்றி பார்க்குறோம். எரேமியா 1:4-19, ஏசாயா 6:1-13, இல்லையா ஆமோஸ் 7:10-17 தீர்க்க தரிசன ஊழியங்கள் மனம் திரும்புதலுக்கான அழைப்பை நமக்கு தருகிறதாய் பார்க்கிறோம். அடுத்தது பாபிலோனிய தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலையை பற்றி இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை அற்று போயிற்று, என்னுடைய நம்பிக்கை அற்று போயிற்று நினைக்கிறீர்களா? கவலையப்படாதீங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை ஜீவனோடு கொண்டு வர முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்ல. இன்றைக்கி திருச்சபை வரலாற்றில் என்ன நிகழ்வுன்னு சொன்னால், கத்தோலிக்க சபையினுடைய இந்த வரலாற்றில் அவங்க கொண்டாடுறது, இன்றைக்கி மரியாள் எலிசபெத்தை போய் சந்தித்து வாழ்த்துகிறார்கள். 2 குழந்தைகளும் வயிற்றில் சந்தித்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வை இன்றைக்கி நம்முடைய தாய் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆவியானவர் அன்றைக்கு மரியாள் மேலே அசைவாடி இயேசு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆவியானவருடைய துணை இருந்தால் நம்ம பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய சேனையாய் இந்த ஆவியானவரால் எழுந்து நின்றார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்று போயிருக்கிறீர்களா? கவலையப்படாதீங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் உயர்வுகளை தாருங்க, என் பிள்ளைகள் படிப்பு, என்னுடைய பிள்ளைகள் திருமணம், என்னுடைய வீடு கட்டுவது, எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எல்லா வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை நேரத்திற்காக நின்று செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கை அற்று போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை தந்து ஒளி வீசி என் வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமா ஜபிக்க முடிய ஆவியானவரை அனுப்பும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆகிய உலகத்தில் இருக்கிற மக்களின் கிறிஸ்தவ மக்கள், தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில் நம்பிக்கை அற்று போயிருக்கிற சூழ்நிலை நம்பிக்கை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னருக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெதஸ்தா மருத்துவமனை பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக, கண்கடை ஏரல் கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் தீர்ந்து சமாதானமாய் ஒரு பிரின்சிபல் வந்து ஆண்டவரை மக்கள் பிள்ளைகள் போய் படிக்க கர்த்தர் கிருபை தார. ஃபீஸுகள் கூட நிறைய இருக்கிறது ராஜா, அதிலிருந்து அவர்கள் அதை குறைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு வாழ்வழிக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கும். இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக,
ஏஞ்ச அக்காவுக்காக அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே லீதியாளை போல ஆண்டவரே அன்பின் உபசரிப்பிலும் ஊழியத்திலும் உங்களை ஆண்டவரே சார் அவர்கள் அன்போடு பார்த்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவரை ஆசீர்வதிங்க. இதை வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் தொடங்குறது. ஆண்டவரே சாரும் அக்காவும் ஆண்டவர் தன்னுடைய பணிகளுக்காக போகும்போது பயணங்களை வாய்க்க செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளும் புதிய வகுப்புகள் செல்லுகிற போது தேவையை சந்திங்க ராஜா. வழி நடத்துங்க, ஞானத்தை தாருங்க, கீழ்ப்படுதலை தாருங்க. அதே போல சாக்கு சாருக்காக ஜெபிக்கிறோம். அவரும் 2ஆம் தேதி அவர்கள் டீச்சரும் பிரீதா டீச்சர் அவர்கள் போக போகிறாங்க. அவர்களும் அந்த ஆண்டவரை பள்ளிக்கு போகும்போது பயணங்களை வாய்க்க செய்யுங்க. இசவெளி பயணத்தில் ஓடு இருக்கிறாங்க ராஜா. தொடர்ந்து அவளை வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சரம் திருச்சபைகள் குடும்பங்கள் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய அன்பு ஆண்டவரை அமுதாமாவுக்காக, விமலாமாவுக்காக, கோபியனுடைய அன்பு தாயாருக்காக, உடைய அன்பு செல்வி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளையாக இருந்து ஆண்டவர் பணிகளை செய்கிற அவர்களுக்கும் பலவீனங்கள் உண்டு. அதையெல்லாம் எடுத்து நீர் போடுங்க. நல்லா சுகத்தை தாருங்க. உடைய அன்பு மகன் சீமோன் ராமச்சந்திரனையும் அன்பான மகள் மருமக்கள் அவருடைய பேர் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல மின்னூர் சபை சார்ந்த சுமதி பிரபாகரன் அவருடைய அன்பு மகன் பிரவீனுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறான், கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரை தேவையை சந்திங்க ராஜா. அதே போல என்னுடைய ஆண்டவர் ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நிக்சன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அவர் மீண்டும் திரும்பி வந்து உடைய வார்த்தையை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை என் தேவன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐரமாவின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. அதே போல ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். ஜபலாசர் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுங்க சீக்கிரமாய். உடைய ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் காத்தருள் ராஜா. இன்னும் யாரெல்லாம் எங்கள் சபையை ஆண்டவரே ஆயர்களும் ஊழியர்களும் சபை மக்களும் பலவீனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார். இந்த நாளிலே ஆண்டவர் பிறந்த நாளை, திருமண நாளை காண்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் தேசத்தை, உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தை என் தேவன் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த நாளில் விசேஷமாக என்னுடைய ஆண்டவரே ஆம்பூர் இமானுவேல் உத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவர் அன்புக்குரிய செயலர் திரு ஜிடி வால்டர் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தன்னுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவை ஆண்டவரே இதை கொண்டாட இருக்கிறார். இந்த நாள் வரையிலே சாரை காத்து வந்திருக்கிறேன், நல்ல பொறுப்பை தந்திருக்கிறேன், ஊழியத்தை தந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய அன்பு துணைவியார் பாமகவையும் அன்பான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் நடைபெறுகின்ற ஆண்டவரே இல்லை அந்த வழிபாடு, நன்றி செலுத்தும் வழிபாட்டிலும் இப்படி கிருபை தங்கிருந்து அநேக ஆயர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தலைவர்களும் கலந்து கொண்டு அவரை வாழ்த்த கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுறோம். இன்னும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உடைய அன்பு பைபிள் அம்மா விஜயலட்சுமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஆம்பூர் இமானுவேல் திருச்சபையில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பணி அதில் ஆண்டவர் சேர்க்கும்படியாக அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை இந்த திருச்சபை தர கிருபை தார். தேவையை சந்தியும். இன்னும் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை தேவையில் இருக்கிறாங்களோ, பலவீனத்தில் இருக்கிறாங்களோ, கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, வியாதியில் இருக்கிறாங்களோ, நம்பிக்கை அற்று போயிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் என் தேவன் நல்ல சுகத்தை மலத்தை தந்து வழி நடத்துங்க. அடியனையும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. தேவையை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் புதிய மாதத்தில் புதிய சிந்தனைகளோடு புதிய உத்வேகத்தோடு உடைய ஊழியத்தை அடியேன் செய்ய கர்த்தர் வல்லமையான இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸையும் அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தையும் நீர் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் +2 முடித்து இந்த மற்ற வகுப்புகளுக்கு மற்ற பாடங்களுக்கு ஆர்டர் பயிற்சிகளுக்கு சேர்க்க இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லா தேவையிலையும் என் தேவன் சந்திங்க. குறிப்பாக அவருடைய பாப்பனப்பள்ளி போத வட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். +2 முடித்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்துல சேரும் ஒரு நல்ல வாய்ப்பை என் தேவன் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உடைய ஆசீர்வாத நாளில் எங்களோடு தங்க இருக்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவர், சுகவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. உடைய நம்பிக்கையின் செய்தி எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்லமையுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியும் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.